இன்று காலை நாம் ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாக இணைந்திருக்க தேவன் செய்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றிகளை நாம் செலுத்துகிறோம். இந்த மாதம் இந்த முதல் நாளிலே இந்த காலை வேளையில் தேவன் நம்மை இன்று ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதம் எல்லா தடைகள் உடைக்கப்படுகிற மாதம், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும், தேவனுடைய வல்லமை விளங்கும். எல்லாரும் இந்த காலங்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நினைத்து விடுதலை தருகிற இயேசுவின் ரத்தம், வெற்றி தருகிற இயேசுவின் ரத்தம், ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் ரத்தம், வல்லமுள்ள ரத்தம், ஹல்லேலூயா, நம்மை விடுதலை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமே இந்த காலைகளில் தேவனுடைய முதல் நாளிலே தேவன் நமக்கு விடுதலை தர விரும்புகிறார். இந்த மாதம் விடுதலையின் மாதம், வெற்றியின் மாதம், எல்லா சாவுகள் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிற மாதம். ஆமென். இந்த மாதம் ஏதோ ஒரு அற்புதத்தை தேவன் நமக்காக செய்வார். இந்த மாதம் தேவனுடைய வல்லமை விளக்கும். எல்லா கரங்களை வைத்து இத்தனை மாதங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் காலை வேளையில் இந்த முதல் நாளை கொடுத்தி அதிகாலை வேளையிலே இந்த நாளில் நம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த மாதத்தில் தேவனுடைய வல்லமை விளங்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இந்த மாதத்தில் இறங்குவதாக, அவருடைய மகிமை இறங்குவதாக, சாபங்கள் மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆமென். எல்லாவற்றையும் புதியனவாக்குகிறவரே, புதுமையான காரியங்களை செய்கிறவர், புதுமையான நன்மைகளை உருவாக்குகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவனே, உடாய் நன்றி, கிருபைக்கு நன்றி, உடைய இரக்கத்திற்கு நன்றி, உடைய தயவுக்கு நன்றி, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை. மாதத்தின் முதல் நாள் காலையில் ஒவ்வொருவருடைய வல்லமை இறங்குவதால் பிள்ளைகளுடைய வல்லமை, இயேசுவின் நாமத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். எல்லா நுகங்கள் முறிக்கப்படட்டும். Let all the yokes be broken. தடைகள், பூர்வீக தடைகள், பாரம்பரிய தடைகள், சாபங்கள் எல்லாம் மாறுவதாக. புதிய மாதத்தில் புதிய விடுதலை, புதிய மகிமை, புதிய அக்கினி, புதிய கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆமென். இன்று காலை வேளையிலே தேவன் நம்முடைய பாடல்கள், தியானங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்புவாராக. இந்த மாதத்துக்குரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்று எல்லாரும் இணைந்து, அங்கங்கே இணைந்திருக்கிற எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, விடுதலை நாயகன் ஒரு விடுதலை இந்த காலொளியிலே இறங்கி வரட்டும். இந்த முதல் நாளிலே கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. வெற்றியை எனக்குள்ளே Amen.
நன்றிகளை செலுத்துவோம். தேவன் நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த புதிய மாதம் இன்று காலை அதிகாலைகளிலே நாம் அங்கே கூடி ஒவ்வொரு இடங்களில் நுழைந்து ஜெபிக்க இந்த அதிகாலை ஜெபத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமை நம்மை நிரப்புவதாக. ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 116 அங்கே பார்க்கிறோம், என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் என்று. இந்த மாதம் இந்த முதல் நாளிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விடுவார். ஆம், இந்த சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 13வது வசனத்தில் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. இப்படி பயங்கரமான கட்டுகள் எல்லாம் சுற்றி கொண்டது என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறார். உடனே உமது அடியேன் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் தடைகள், கட்டுகள், சாத்தானுடைய தடைகள். வேதத்தில் உள்ள சில கட்டுகளை நாம் வாசித்து பார்த்தால் எரேமியா 2:20 பூர்வ காலத்து கட்டுகள் என்று. ஆம், நம்முடைய நாடு தெரியாமலே பல காரியங்களை நாம் செய்து கடந்து வந்திருப்போம். பின் நாட்களில் அது பயங்கரமான தடைகளாக மாறிவிடும். ஆம், அவைகளை நாம் மறந்து விடுவோம். ஆனால் சில நேரங்களில் அதை நாம் அறிந்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அதை ஜெபிக்க வேண்டும். ஆம், யாக்கோபு எத்தனை வருடம் கழித்து தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் சொல்லி ஒப்புக்கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. பூர்வ காலத்து கட்டு யாக்கோபின் வாழ்வில் அவருடைய அண்ணன் கொடுத்த ஆசீர்வாதமாக இல்லை. அப்போடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதமும் முழுமையாக இல்லை, மாமல்லத்திலிருந்து பெற்றதும் இல்லை. ஆனால் கடைசியாக ஆண்டிடத்திலே வந்து என் கட்டுகளை உடையும் என்று கேட்கிறார். நான் ஏமாற்றின கட்டுகள் அல்லது அறியாத வழியில் நான் பெற்றுக்கொண்ட சில ஆசீர்வாதம் அந்த தடையெல்லாம் உடைத்தேன் ஆசீர்வாதம். உடனே தேவனை ஆசீர்வாத காலை என் கட்டுகளை அவிழ்த்து விட்டு இந்த மாதம் கர்த்தருடைய பலவிதமான தடைகள், பூர்வீக கட்டுகள், பாரம்பரிய தடைகள் நமக்கே தெரியாது. நம்முடைய வாழ்வில் இதெல்லாம் எப்படி வந்தது? அவைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையும் அவருடைய நாமம் முறித்து விடுதலை ஆக்கப் போகிறது. இயேசு 52 கழுத்தில் உள்ள கட்டுகள். இதனுடைய அர்த்தங்கள் ஏதாவது. கழுத்தில் உள்ள கட்டுகள் நம்முடைய வாழ்வில் சத்துரு கொண்டு வருகிற சில சொல்லுவாங்க, கழுத்துக்கு மேல போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, பிரச்சனை அப்படியே போகும். சில சொல்லுவாங்க தலைக்கு வந்தது இப்படி போச்சு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான சில கட்டுகள், கழுத்தில் உள்ள கட்டுகள். ஒருவேளை கழுத்தில் பலவீனமாக கூட இருக்கலாம், கழுத்தில் நேரு வந்திருக்கலாம், அல்லது பல கட்டுகள் இருக்கலாம். ஏதோ நம்முடைய வாழ்வில் வருகிற பயங்கரமான கட்டுகள். இந்த காலை கட்டுகளை வைத்து விடுக்கிற தெய்வ வல்லமை நம்முடைய வாழ்வில் இறங்கி வருகிறது. இந்த முதல் நாளிலே கர்த்தர் சொல்கிற கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன், என் நாமம் என்னுடைய இரத்தத்தின் வல்லமை உன் கட்டுகளை அவிழ்க்கும். சங்கீதம் 18:5 பாதாள கட்டுகள் இருக்கிறது. ஆம், பாதாள கட்டுகள். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாதாள வாயை திறந்து என்னுடைய ஜனங்களை அழிக்க அவர்களை நாசமாக்க நினைக்கிற பல சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் இந்த பாதாள கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலையை தருவார். ஆமென். இன்று காலை கட்டுகளில் இருந்து ஒரு வல்லமுள்ள விடுதலையை தேவன் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 147 சங்கீதத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம். அங்கு பயங்கரமான கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறாராம். நம் வாழ்வில் வருகிற எல்லா விதமான கட்டுகள். ஆமென். வேறு யாருக்கும் அவர் இப்படி செய்கிறதில்லை என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தமது வல்லமையை அனுப்புகிறார். தம்முடைய வல்லமை அனுப்பி தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிற மக்கள் மேல் தம்முடைய வல்லமை அனுப்பி அங்கே அவர்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம்
7:4 ஆகினாலும் தாவீது சொல்லும் போது, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அவரையே நான் நாடுவேன், நான் அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய மகிமையை நோக்கி பார்க்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். லேவியராகமம் 26:13 நுகங்களை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நானே. ஆம், நுகங்கள், இந்த மாட்டிற்கு கழுத்தில் இருக்கிற நுகங்கள் எப்படி இருக்கு, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள், குடும்ப பாரம் அல்லது பலவிதமான பாரங்கள் நுகங்களைப் போல அழித்துக் கொண்டிருக்கிற இவைகள் இன்று காலை இவைகளிலிருந்து தேவன் தம்முடைய விடுதலையை நமக்கு தரப்போகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து, இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் நுகங்களிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, பூர்வகால கட்டுகளிலிருந்து விடுதலை, கழுத்தில் உள்ள கட்டுகளிலிருந்து விடுதலை, பாதாள கட்டுகளிலிருந்து விடுதலை. அப்போஸ்தலர் 20:23 உபத்திரவமாகிய கட்டுகள். பலவிதம் இருக்கிறது. இதத்தில் ஏராளமான கட்டுகளை நாம் பார்க்கின்றோம். லிட்டரலாக கட்டப்பட்ட மனிதனும் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் போகும்போது கல்லறை தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதனை கண்டார். லாசரு கல்லறை வைத்த போது சிலையில வைத்து அந்த கட்டி வைத்திருந்தார். அவனுக்கு சொன்னார், இதற்கு ஏராளமான கட்டுகளை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆவிக்குரிய கட்டுகள் உண்டு, சரீரத்தின் கட்டுகள் உண்டு, ஆத்மாவின் கட்டுகள் உண்டு, குடும்பத்தின் கட்டுகள் உண்டு, வேலையின் கட்டுகள், தொழில்களில் கட்டுகள் என்ற தடைகள், முன்னேற முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது சொல்வார்கள். இவ்வளவு பிரயாசப்பட்டு முன்னேற முடியவில்லையே, இல்லை வரவில்லையே. அந்த தடைகளை உடைக்கின்ற காலை கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அது எப்படிப்பட்ட தடையானாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை அவருடைய முறியடிக்கும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அவர்களை, அந்த கட்டுகளை நிர்மலமாக்கும். ஐசாயா 10:27, ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முடிக்கப்படும். இந்த காலை பரிசுத்த ஆவியானவர் எல்லா நுகங்களை முடிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை கொடுக்கும். இந்த காலை முதல் நாள் தடைகள் உடைக்கப்படுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பாடுகள் விடுதலை பார்க்க போகிறோம். பல வருட பாடுகள், பல நாட்கள் நாம் கடந்து சென்ற பாடுகளின் வழிகளிலே ஒரு பெரிய விடுதலை நாம் இந்த காலை பார்க்க போகிறோம். எல்லா ஸ்தோத்திரமான ஆரம்பித்த இந்த மாதத்தில் எல்லா கட்டுகள், ஆதார கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கடன் தொல்லைகளுடைய கட்டுகள், வியாதியின் கட்டுகள், மனுஷனுடைய கட்டுகள், எங்கள் குடும்பத்தை முன்னேற விடாது, ஊழியம் முன்னேறாத தடை செய்கிற எல்லா கட்டுகள், வியாபார தொழில்கள், விருத்தி அடையாளர்கள் இருக்கிற எல்லா தடைகள், எல்லாவற்றையும் உடைத்து விடுதலை தேவன் தரப்போகிறார். வேதத்தில் எத்தனை பேருடைய கட்டு, ஒரு கூலியானத்தை 18 வருடம் கட்டப்பட்டிருந்தவர்கள் ஆபிரகாமின் குமாரத்தியை கர்த்தர் விடுவித்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டுகள் இருந்தால் வேதம் சொல்லுகிறது. நம் வாழ்வில் ஆபிரகாமின் குமாரத்தி அவள் தேவனுடைய ஆலயத்தில் அங்கே கட்டப்பட்டிருந்தார். எம்பெருமணி சொன்னார், தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை காலையில் நம்மை விடுதலையாக போகிறது. ஏதோ ஒரு சாபத்திலிருந்து விடுதலை இந்த மாதம், ஏதோ ஒரு கட்டிலிருந்து விடுதலை மாதம், ஒரு பெரிய விடுதலை பார்ப்போம். சிரிப்பு மகிமை அவருடைய கிருபை நாம் பார்ப்போம். தடைகள் உடைக்கப்பட்டு மழை இறந்து விட போது என்னுடைய ஆசீர்வாத கிருபைகள் ஜெபாவி அவருடைய வல்லமை இறங்கி வருகிறதை காணப்போகிறோம். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிற தடைகள், படிக்கிற தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் ஒழிக்கப்பட போகிறது. ஆதியாகமம் 27:40 மேற்கொள்ளும் காலம் வரும்போது நுகங்கள் முடிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாள் மேற்கொள்ளுகிற காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. ஒருவேளை இந்த காலை நுகங்கள் உடைக்கப்படுகிற நாளெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கலாம். தேவன் ஒவ்வொன்றுக்காக இத்தனை ஆண்டுகள் பாடுபட்டு விட்டேன், இத்தனை ஆண்டுகள் உபத்திரமா பேசுகிறா, இத்தனை ஆண்டுகள் அந்த வாழ்க்கையை சாதனை பண்ணிட்டு இந்த கடந்த மாட்டி வைத்து கொண்டிருக்கிறேன், ஒரே விடுதலை காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த காலை ஆபிரகாமின் குமாரத்தை விடுதலை தேவனுடைய வல்லமை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சப்பானியா என்ற ஒரு மனிதன் பல நாட்கள் கட்டுகள் இருந்தார். இயேசுவின் நாமத்தை சொன்ன போது எழும்பி நடந்தார்.
அதே வல்லமை இந்த கால்களிலே நம்மத்தில் இறங்கி வருகிறது. ஆமே. கட்டுகளை உடைக்கிற வல்லமை தேவனுடைய வல்லமை, சாத்தானுடைய வல்லமைகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமை. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஆராதிக்கும், இரத்தத்தாலும் ஜெயம் என்று சொல்லி இந்த கால்களிலே மகிமைப்படுத்துவோம். இந்த கால்களில் என்னுடைய ஒளியினால்தான் ஒவ்வொரு இடங்களில் இரத்தத்தை தெளிக்கிறேன். பிள்ளைகள் மேல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதா? அன்றைக்கு மோசே இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் தெளித்த போது, தலைமை மேல் தெளித்த போது, ஆசாரிய கிறிஸ்துவின் மேல் தெளித்த போது வல்லமை விளங்கினர். அதே போல இன்றைக்கு காலை முதல் நாள் மாதத்தில் பாவங்கள் உடைக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உங்களுடைய வல்லமையினால், உங்களுடைய நாமத்தின் அதிகாரத்தினால் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், சபை மக்கள் எல்லார் மேலும் பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, சாபங்கள் மாறுவதாக. I proclaim the name of God this morning. உங்களுடைய நாமத்தை கூறுவேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, சாபங்கள் மாறுவதாக. ஆமென். Thank you Lord. வேதனைகள், கண்ணீர், நொறுக்குதல், நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த கால்களிலே நீர் அனுப்புவதற்காக நன்றி. சங்கீதக்காரர் 116 சொன்னது போல இப்பொழுது காலையில் இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு மகிமை செலுத்தி என் கட்டுகளை இந்த மாதம் அவிழ்த்து விட்டார். எங்கள் குடும்ப விடுதலையானது, எங்கள் பிள்ளைக்கு விடுதலை கிடைத்தது, வேலையில் வெற்றி கிடைத்தது, இதில் விடுதலை வந்தது என்று சொல்லி மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவனோட அற்புதத்தை செய்யும். பல நாட்கள் கருத்து ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகள், பல நாட்கள் ஊழியர்கள் போராடி பிடித்துக் கொண்டிருக்கிற மக்களை இயேசுவே இன்னைக்கு அவருடைய கட்டுகளில் விடுதலை ஆகும். வல்லமை அனுப்பும், உடைய மகிமை அனுப்பும், உடைய கிருபை அனுப்பும். In Jesus mighty name. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்மை இறங்கி வரும். தேவனுடைய பிரசன்னம் நம்மை தொடும். எல்லா தடைகள் விடையும். சில நிமிடங்கள் கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். விண்ணக மேகம் இறங்கி வரும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். அந்த இடங்களில் இப்பொழுது அற்புதம் நடக்கும். இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை தெளித்தவருடைய நாமத்தை சொல்லி விடுதலை எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த காலையில் இப்பொழுது ஒவ்வொருவரை விடுதலை ஆக்கும். கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் நம்முடைய விடுதலை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம். விண்ணக மேகம் இறங்கட்டும் என்று பாடுவோம். எல்லாரும் இணைந்து இறங்கணும் வல்லமை நதியாய் இறங்கணும் வல்லமை நதியாய். சேர்ந்து பாடி ஆரம்பித்தோமே. Amen.
முதல் நாளிலே இந்த மாதத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்கிறார். இப்பொழுது இணைந்து எல்லாரும் ஜெபிப்போம். எல்லா பூர்வீக கட்டுகள், எல்லா அந்தகார கட்டுகள் இந்த காலவெளியில இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே எல்லாம் உடைக்கப்படுவதாக. ஆமே. இந்த காலவெளியில ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் it is being declared. Lord, I declare in the name of Jesus. Amen. Oh, the servant of God, as the prophet of God this morning, declare your name to every home. Oh, Rama, Shahatya, அப்பதை செய்யும். பூர்வகால கட்டுகள், பூர்வகால தடைகள், திருமண தடைகள், தடைகள், புத்திரவாக்கி தடைகள், வேலை தடைகள், வியாபார தடைகள், தொழில் தடைகள், சபை வளராத தடைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலையில் பிள்ளைகள் தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்து அறப்படுத்தி வாழ்கிற பிள்ளைகள் கட்டுகளிலே இருப்பார்கள். ஆனால் இன்று காலை ஆபிரகாமின் குமாரத்தை விடுதலையாக வல்லமை விடுதலையாக ஒரு அற்புதத்தை எடுத்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் கண்களை பாருங்கள், வேதனை பாருங்கள், போதும் பட்ட பாடலை விடுதலையாக்கினமான அற்புதம் செய்யும். மாதங்கள் விடுதலை நல்ல வழி கொடுப்பதற்காக நன்றி. இப்பொழுது அவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாருக்காக மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய வாழ்வில் அற்புதத்தை செய்தது. மாதங்கள் ஒவ்வொரு நாள் ஆசிரியர் திருமண நாள், பிறந்த நாள், முக்கியமான நாட்களுடைய எல்லாரையும் ஆசிரியர் இந்த மாத வேலை தெரியும் வேலை கத்துடைய ஆளுகை திருவை பிள்ளைகளோடு நோக்கில் வரத்தை பாதுகாப்பு செய்கிற ஒவ்வொரு ஆசிர்வதி இந்த ஆண்டினை தொடர்ந்து மாதம் கொடுக்க போக ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். இதாமே. ஆமென், ஆமென், ஆமென்.